என்ன கிருஷ்ணவேணி, வானதி மட்டும் இல்லைன்னா நீ இப்ப உயிரோட இருந்திருக்கவே முடியாது. உனக்கு தொழில் வெறி, பண வெறி, போற இடம் எல்லாம் நாம தான் ஜெயிக்கணுங்கிற அதிகார வெறி. அதான் எல்லா இடத்துலயும் எதிரிங்களை சம்பாரிச்சு வச்சிருக்க. இங்க பாரு, இனிமே பார்த்து பாதுகாப்பா இருந்துக்கோ. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நல்லா பேசுற. அது சரி, நீ ராஜராஜேஸ்வரியாச்சே. இல்ல நேரடியாவே கேக்குறேன், எத்தனை நாளா நீ இந்த திட்டம் போட்டு வச்சிருந்த? எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய ராஜேஸ்வரி. எந்த உயிருக்குமே தீங்கு நினைக்காதவங்க எங்க அம்மா. அவங்கள போல நான் வாழணும்னு நினைக்கிறதாலதான் உங்க உயிருக்கு ஆபத்தான உடனே என்னையே அறியாம உங்களை காப்பாத்த நான் வந்தேன். இப்போ நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்க அம்மா. என் அம்மாவை பத்தி இனிமே எப்பவும் எங்கேயும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா இன்னைக்கு உங்க மேல கருணை காட்டின கடவுள் கூட உங்களை இனி மன்னிக்க மாட்டாரு. காலம் வரும், அப்போ காலமே பதில் சொல்லும் என் அம்மா யாருன்னு. அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு ஒதுங்கி நில்லுங்க. வானதி, அம்மா அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த புண்ணிய பூமியில யாருக்கிட்டையும் நம்மளை பத்தி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வா, நம்ம ஊருக்கு கிளம்பலாம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா, ஒரு நிமிஷமா. உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம்மா. ஏதேதோ நடந்து போச்சு. யார் யாரோ செஞ்ச தப்புக்கு எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க ராஜேஸ்வரி அம்மா மேல குறை சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல. இங்க நடந்ததை கொஞ்சம் மறந்துருங்கம்மா. நீங்களும் உங்க குடும்பமும் இருந்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமா நடத்தி கொடுத்துட்டு தாமா போகணும். நீங்க மறுக்காம எங்க ஊர் விருப்பத்தை ஏத்துக்குங்கம்மா. ஐயா, என்னங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பால் குடம் எடுத்துட்டு வாங்க, ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ணணும். மேலக்கார நல்லா பெரிய அடியா அடிச்சு முன்னாடி எட்டி வச்சு போங்க, திருவிழா களை கட்டட்டும். என்னம்மா, வழக்கம் போல இந்த தடவையே நம்ம தோத்துட்டோமா? என்னடி பண்றது? நானும் எல்லாத்தையும் சரியாவே தான் ஸ்கெட்ச் போட்டேன். நல்ல அடியாட்களா பார்த்து தான் இங்க கொண்டு வந்து விட்டோம். ஆனா வந்தவனுங்க ஒவ்வொருத்தனும் எல்லாரையும் நல்லா அடிச்சு நொறுக்கிடுவானுங்கன்னு தான் எதிர்பார்த்து நான் இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இவனுங்க அடிய வாங்கிட்டு தலை தெறிக்க ஓடுறானுங்க. எல்லாம் என் தலை எழுத்துடி. சரி, அதுதான் அப்படி ஆயிடுச்சே. இந்த கிருஷ்ணவேணியும் ராஜேஸ்வரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்களே. இதுல யார் சாவாங்கன்னு ஆசையா பாத்துட்டு இருந்தா, நான் வளர்த்து வச்சிருக்கனே இந்த முட்டாள் வானதி, அவ வந்து குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. பத்தும் பத்தாததுக்கு அந்த மலக்கரடி ராஜா கண்ணு உள்ளார புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. மொத்தமா எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டானுங்க. இதுக்கு மேல நான் வேற என்னதான் பண்றது? என் கெப்பாசிட்டிக்கு மீறி போராடிட்டேன். நானும் எவ்வளவுதான் போராடி பார்க்க முடியும்? விடு, பாத்துக்கலாம். ஆர்த்திமா, என்னடி நீ இதுக்கு போய் இவ்ளோ சோகமா இருக்க? நீ இப்படி மூஞ்ச தொங்க போட்டு நின்னேனா நாம தான் இதெல்லாம் பண்ணோன்னு எல்லாருக்கும் சொல்லாமலே சந்தேகம் வந்துரும். விடுடி,
இந்த நாள் தானடி நமக்கு சரியில்லை. என்னைக்காவது நமக்கான நாள் வராமையா போயிடும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு ஆர்த்தி. என்னைக்கா இருந்தாலும் அந்த ராஜராஜேஸ்வரியோட முடிவை நான் தான் எழுத போறேன். ஐயனாரப்பா, உன் குளத்துக்காரங்க உன்னை கும்பிட்டதை ஏத்துக்கிட்டியாப்பா? உன் மனசு குளிர்ந்துச்சா? சாமி வரணும், மேளத்தை நல்லா அடிங்க. ஐயா, ஏதோ தெய்வ குத்தம் இருக்குதுயா, அதனாலதான் பூசாரி கையில விட்டு விழுந்துச்சு. பாருங்கய்யா, யாருக்குமே சாமி வரல. என்னப்பா, யாருக்குமே சாமி வரல? இதுவும் தெய்வ குத்தம் ஆயிடுச்சா? ஏப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இன்னும் உச்சி காலம் தாண்டல. வந்துரும்பா, சாமி வந்துரும். ஓ, மேளத்தை அடியா, வேகமா அடி. எப்பவுமே பூஜை ஆரம்பிக்கும்போது சாமி வந்துரும். இந்த வருஷம் என்ன குத்தம்னே தெரியலையே. இந்த கோவிலுக்கு வராதவங்க யாரும் புதுசா வந்திருக்கீங்களா? யாராவது சாமி வேண்டான்னு இருந்தவங்க சாமியை தேடி வந்திருக்கீங்களா? கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க எத்தனை வருஷம் கோயிலுக்கு வரல? உங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்ச சாமி எனக்கு எதுவுமே செய்யலையே.